நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாமியார் தரமாக ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 3 மாசத்துல உங்க 2 பேருக்குள்ள எதுவுமே அப்படி நடக்கலைன்னா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்லனா யாரானா ஒரு உயிர் போயிடும். ஒன்று உங்க மனைவி இறந்துடலாம், இல்லைன்னா உங்களுக்கு எதனா ஆபத்து வரலாம். 2 பேருக்கும் கண்டம் இருக்கு. நீங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, ஆனால் உங்களுக்குள்ள இன்னும் கணவன் மனைவியான உறவை எந்த ஒரு உறவும் இல்லை. அந்த உறவை இப்போ ஏற்படலைன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட சகுனம் உங்களுக்கு காட்டுது சாமி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் மனைவி மேலே வந்த கண்டம் உங்கள் கையோட முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். அது போல் இன்னும் நிறைய பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடியாக வாழாததான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்த கதை, வந்த கதை, போன கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டது இவளுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுது. என்ன ஆவடா இருக்கும், இவர் சொல்கிறது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓஹோ, இதில் ஏதோ உண்மை இருக்குடாடோ, இதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இல்லை வச்சுக்கோ, நம்மளே லாஸ்ட்டில் ஆரஞ்சு மாதிரி புளிஞ்சு ஓரமாக ஊற்றி விட்டு அசால்ட்டாக குளிச்சுட்டு போய் நேர்ந்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா டாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினே இருக்காங்க. உடனே நம்ம விஜய் இருந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்டாக இருக்காங்க. என்னடாடா அந்த சாமியார் எதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு எதனா ஆச்சா நான் தாங்க மாட்டேன், மல்லியம்மாவுக்கு எதனா ஆச்சா நான் தாங்க மாட்டேன், மல்லிக்கு எதனா ஒன்றுனா நானே தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோகமாக நின்னே இருக்காங்க. இதை எல்லாமே பண்ணதை ஸ்கெட்ச் போட்டு மாஸ்டர் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் என்கிற அரவிந்த் சுவாமி, அந்த சாமியால் தான் இந்த சாமி இந்த மாதிரி எல்லாம் பேசினு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம மல்லிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இது எல்லாமே இந்த அரவிந்த் பண்ண கேடி வேலை, கில்லாடி வேலை தான் சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க. ஒரு பக்கம் சாமி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் அந்த வார்த்தையை கேட்டதான் உணர்ச்சி வசப்பட்டுறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல இத்துடன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமியார் சொன்னதை கேட்டு நம்ம விஜய் இருந்து மல்லி, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துடும், நீ கவலைப்பட வேணாம். நம்ம 2 பேருக்கு 3 பேருக்குமே எதுவும் ஆகாது. நாம் ஒருத்தரை நம்ம வெண்பாவுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்டெரக்டாக இல்லாமல் ஒரு பக்கம் டைரெக்டாக சொல்லிடுறாரு. இதுதான் இன்டெரக்டடாக உங்க ஊரில் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு இருந்து ஒரே மனசுக்குள்ள ஒரே ஆனந்தம், ஒரே கொண்டாட்டம். அப்படியே சும்மா அந்த கொண்டாட்டத்தில் அவர் மூஞ்சை பார்க்கணுமே, நல்லா 120 வாட்ஸ் பல்பு மாதிரி அப்படியே ஜொலிக்குது. பக்கம் போனவே கண்ணு கூசுது. அந்த மாதிரி ஒரு பக்கம் தெரிவிக்க வர்றாருன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம விஜய் இதெல்லாம் பார்த்துன்னு ஒரு பக்கம் சைலண்டாகவே நின்று இருக்காரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு நீதி மறையட்டுமே, நம்ம இவ்வளோ நல்லதை பண்ணுமே, நமக்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் நம்ம அரவிந்துக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம அரவிந்தும் ரஞ்சிதும் ஒன்று சேர போகிறாங்க. நம்ம ரஞ்சித மேலே அரவிந்துக்கு ஒரு கண்ணே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாங்க, அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குது. அந்த லவ்வை எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறது, எப்படி அதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அரவிந்த் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உக்காந்து இருக்காரு. லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவாரா, ஓகே பண்ணுவாரா, 2 பேருக்கு கல்யாணம் நடக்குமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரஞ்சிதம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம அரவிந்தோட வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்குன்னு நெஞ்ச போய் குச்சுக்குன்னு குத்துதுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பாக வார்த்தையில் திருப்பி விட்டுறாரு. நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, என்னதான் சொன்னாலும் அவன் திருந்த மாட்டான்டா, அவன் திரும்ப அதே தான்டா பண்ணுவான் அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். ஆனால் வார்த்தையில் இருக்கு நிறைய பவர் இருக்கு. அந்த வார்த்தையை வச்சு எப்படியாப்பட்ட ஆளையும் நாம வீழ்த்தவும் முடியும், எப்படியாப்பட்ட ஆளை மாற்றவும் முடியும். அதனால வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு விட்டா நம்ம வார்த்தைக்கும் மரியாதை இருக்கும், நமக்கும் அதே மாதிரி சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும். இதே உங்களிடம் சொல்வது உங்களில் ஒருவன் நான். ஆனால் நான் மட்டும் அதை அளந்து விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் கழிவு ஊற்றுவேன். அது ஏன்னா அது பழகி போச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் யார் இதை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளுவாராகன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் நானும் என்னை திருத்திக்கிட்டு வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோலாக விட ஆரம்பிக்கிறேன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து டாடா நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் ஹாலிடேவே, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து 1 o'clock வர சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு 1/2 hour தான் பேசிட்டு வந்துடுறதா போல. ஏன்னா அவங்க எதனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வர சொல்லுவாங்க. டாடா அதெல்லாம் கேட்க முடியாது டாடா, காது அப்படியே சும்மா ஈயத்த காசு ஊற்றுற மாதிரி இருக்கும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது வெண்பா, எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நீ படித்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறேன், நீ எவ்வளோ நல்லா வேணா படி, ஒழுக்கன்றது ஒன்று இல்லையானா உனக்கு என்ன தான் நீ படித்தாலும் உன் மேலே மரியாதை வருது. ஃபஸ்ட்டு ஒழுக்கத்தை வளர்த்துக்க, அப்புறம் படிப்பை வர வச்சுக்க, ஒழுக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அறிவுரையாக சொல்கிறோம். பெரியவங்களை பார்த்தா எப்படி அவங்ககிட்ட நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கும், சிறுவங்களை பார்த்தா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்குமோ அந்த மாதிரி நடந்துக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாற்றி பார்த்து பக்குவமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லை இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே, அதுக்கு மேலே உன் இஷ்டம்.
அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வார்த்தையில் நம்ம விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு விட்டால் வார்த்தைகளுக்கும் மதிப்பு இருக்கும், நம்ம செய்கிற வேலைக்கும் மதிப்பு இருக்கும். அதனால் எதாக இருந்தாலும் பார்த்து பக்குவமாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்ததுன்னா ஜம்முன்னு வாழ்க்கையில் கும்முன்னு நல்லா போயிடலாம். சரி, ஓகே நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய்.